Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற poem Dover Beach written by Matthew Arnold. So before we enter into the class, a kind request. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ இந்த எபிசோடில் நம்ம வந்து டோவர் பீச் போமை லைன் பை லைனாக பார்க்க போகிறோம். We are going to analyze the text. Towards the end of the episode, we have a quiz. So let us get into the class with a small introduction on the poet Matthew Arnold. He was born in the year 1822 on 24th December and he died on 15th April 1888. Well, he was an English poet and a critic. அடுத்து இவரோட ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா நிறைய செலிப்ரிட்டிஸ் இருக்கிறாங்க. அவங்க ஃபாதர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹெட் மாஸ்டர் ஆஃப் ரக்பி ஸ்கூல் அண்ட் ஹிஸ் நேம் வாஸ் தாமஸ் ஆர்னால்ட். ஓகே, ஹீ இஸ் த செலிப்ரேட்டட் ஹெட் மாஸ்டர் ஆஃப் ரக்பி ஸ்கூல் அண்ட் ஹி வாஸ் பிரதர் டு போத் டாம் ஆர்னால்ட், லிட்டரரி ப்ரொஃபஸர், அண்ட் வில்லியம் டெலஃபீல்ட் ஆர்னால்ட், நாவலிஸ்ட் அண்ட் கொலோனியல் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் அவரோட பிரதர்ஸ், டாம் ஆர்னால்டும் வில்லியம் ஆர்னால்டும். ஸோ அவர் ப்ரொஃபஸர், இவர் கொலோனியல் அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் நாவலிஸ்டான்னு இருக்காங்க. He was also an inspector of schools. Arnold, நம்ம ஆர்னால்ட் இருக்கிறாரு இல்லையா, அவர் வந்து Matthew Arnold was also an inspector. Apart from being a writer, அவர் வந்து poet, criticலாம் பார்த்தோம். Apart from that, அவர் வந்து inspector of schools இருந்திருக்கிறாரு. For 35 years அவர் வந்து அந்த ஜாப்ல தான் இருந்தாரு. And he was a supporter, okay, of the concept of state regulated secondary education. இங்கிலாந்துல அந்த நேரம் இங்கிலாந்து பின்பற்றிய அந்த ஸ்டேட் எஜுகேஷன், செகண்டரி எஜுகேஷனை ரொம்பவே சப்போர்ட் பண்ண ஒருத்தராக தான் நம்ம மேத்யூ ஆர்னால்டை பார்க்குறோம். Now, a small introduction on the poem. Dover Beach is a lyric poem. So, நம்ம இது ஒன்று தெரிஞ்சுக்கணும். இது what kind of poem is this? என்ன genre அப்படின்னு சொன்னால் lyric poem. Okay, Dover அப்படிங்கிறது name of the beach. Okay, so Dover Beach. Okay. It was published in 1867. And the date நமக்கு முக்கியம். It was published in 1867 in the collection. அவரோட நியூ போம்ஸ் அப்படிங்கிற கலெக்ஷன்ல தான் பப்ளிஷ் ஆனது. The title, locale and subject of the poem's descriptive opening lines is the shore of the English ferry port of Dover in Kent, facing Calais in France, at the Strait of Dover, the narrowest part of the English Channel, where Arnold spent his honeymoon in 1851. அந்த லாங்காக இருந்தாலும் அந்த பிளேஸ் எங்கே, அந்த லொக்காலிட்டி அதை பற்றி தான் சொல்கிறாங்க. அந்த பிகினிங் லைன்ஸ்லேயே நம்ம அந்த டோவர் பீச்சில் தான் அவங்க இருக்கிறாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய போர்ட் ஆஃப் டோவர் அங்கே தான் இருக்குது. அது எந்த மாகாணத்தில் இருக்குது, எந்த கவுண்டியில் இருக்குன்னா கென்ட் அப்படிங்கிற கவுண்டியில் இருக்கு. இது அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸோட கெலாய்ஸ் அப்படிங்கிற இடத்த ஃபேஸ் பண்ணி இருக்கு. ஃப்ரான்ஸுக்கு ஒட்டுன பிரதேசமாக இருக்கு. ஓகே, ஸோ இந்த இடம் வந்து அந்த சேனலோட ஒரு குறுகலான பகுதி அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல தான் அவர் தன்னோட ஹனிமூனை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக 1851 ஆர்னால்ட் ஹஸ் கான் வித் ஹிஸ் நியூ வெட்டட் வைஃப். ஸோ அங்கே தான் இந்த அவருக்கு வந்து இந்த போம் எழுத வாய்ப்பு கிடைச்சதா சொல்றாங்க. Many of the beaches in this part of England are made up of small stones or pebbles rather than sand, and Arnold describes the sea ebbing over the stones as a grating roar. இந்த இடத்துல எல்லாம் ஷோர் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா சாண்டை விட அதிகமா பெபிள்ஸ் இருக்குமா. ஓகே, பொதுவா பாத்தீங்க அப்படின்னா பீச்சுக்கு போயிருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நல்ல நைஸ் சாண்டு தான் நம்ம பார்ப்போம் பீச்சில். சில இடங்கள்ல ஸ்டோன்ஸ் இருக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இவர் சொல்ற அந்த டோவர் பீச் மற்றும் அதை ஒட்டி இருக்க இடங்கள்ல எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்டோன்ஸ், பெபிள்ஸ் தான் இருக்குமா, கூழாங்கற்கள் மாதிரி குட்டி குட்டி கல்லாக தான் இருக்குமா. ஸோ அதனால அந்த வேவ்ஸ் வர்றப்போ அந்த அலைகள் வந்து அலைகளோட சத்தம் இல்லாம அது பெபிள்ஸ் மேல மோதுறதுனால ஒரு ரோரிங் சவுண்ட் வந்து கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது போம்ல வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம பார்க்கலாம். Dover Beach by Matthew Arnold was written in 1851 and although it was published only in the new poems in 1867. ஸோ போம் எழுதினது அப்பவே எழுதிட்டாரு, ஹனிமூன் பீரியட்ல 1851 எழுதிட்டாரு. ஆனா பப்ளிஷ் ஆனது பாருங்க 1867. ஸோ இட் இஸ் அ ஷார்ட் போம், ரொம்ப சின்ன போம் தான், பட் இட் எம்ப்ரேசஸ் எ
கிரேட் ரேஞ்ச் அண்ட் டெப்த் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். சின்ன போம் மாதிரி தான் இருக்கும், ஆனால் மீனிங் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். நிறைய ஒரு அர்த்தங்கள் கொண்ட ஒரு போம். அவ்வளோ ஈஸியாக, ஏன்னா அது வந்து ஹியூமன் லைஃப் பற்றி பேசுகிற ஒரு போம். சிம்பிளான போம் மாதிரி தெரிஞ்சாலும் இட்ஸ் நாட் சிம்பிள், இட் ஹாஸ் காம்ப்ளிகேட்டட் மீனிங்ஸ். நம்ம நிறைய விஷயம் இன்டர்பிரட் இப்படி தான் இன்டர்பிரட் தான் பண்ணுறோம். He discloses his melancholy preoccupation with the thought of the inevitable decline of religious faith. ஸோ இந்த போம்ல வந்து அவர் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து ரொம்பவே ரிலிஜியஸ் ஃபெய்த் உள்ளவர் தான் மேத்யூ ஆர்னால்டு. அப்போ அவர் வாழ்ந்த அந்த விக்டோரியன் ஏஜ், அந்த பீரியட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அது இதுன்னு மனுஷன் வந்து என்ன பண்ணுறான், ரிலிஜியஸ் ஃபெய்த் எல்லாம் விட்டுட்டு வேற இந்த மெக்கானிக்கல் லைஃபுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ அவரை சுற்றி இருக்க உலகம் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நல்ல, அதாவது மனுஷனுக்கு பிடிப்பு தேவைப்படுற இடங்கள்ல எல்லாம் அது வந்து விட்டு கொடுத்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ தே ஆர் லூசிங் ஃபெய்த் இன் ரிலிஜன் and he expresses his belief that in a successful love relationship he may realize values to which the world is hostile. ஸோ அவர் என்ன நம்புறாரு அப்படின்னு சொன்னா, அப்படி இந்த நம்பிக்கையெல்லாம் பொய்த்து போற மாதிரி ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோமே அப்படின்னு அவருக்கு கவலை. ஸோ அவர் என்ன நம்புறாரு அப்படின்னு சொன்னா, கல்யாணம் ஆகி அவரோட ஒய்ஃப், நியூ வெட்டட் ஒய்ஃபோட அங்கே போயிருக்கிறாரு. ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னால், இந்த திருமண பந்தம் வந்து அவர் அந்த இழந்த அந்த நம்பிக்கைகள், அப்புறம் அந்த திருமணம் மூலமா கிடைக்கக்கூடிய பந்தத்தினால ஏற்படுற அந்த வேல்யூஸ் எல்லாமே அதிகமாகும். இந்த வேர்ல்டு வந்து அதையெல்லாம் விட்டுட்டு போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அது வந்து வேற ஒரு உலகத்துக்குள்ள ஒரு ஃபாஸ்டான ஒரு வேர்ல்டு, எல்லாத்து மேலேயும் ஒரு ஹாஸ்டைலா, ஒரு அவநம்பிக்கையா உலகம் வந்து போயிட்டு இருக்கு. அதெல்லாம் இல்லாம அந்த நம்பிக்கைகளை திரும்பி கொண்டு வர்ற மாதிரி என்னோட திருமணம் அமையணும் அப்படின்னு சொல்லி அவர் நம்புறாரு. லவ் இஸ் டிஸ்கிரைப்ட் as an anchorage in a world of intellectual confusion and frustration. ஸோ காதல, அன்பு, அந்த திருமண பந்தத்தை அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு ஆங்கர் மாதிரி, ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த இது போட்டு நிப்பாட்டி வைப்பாங்க இல்லையா, கப்பலை நிப்பாட்டுறது தான் ஆங்கர். ஓகே, ஸோ அது மாதிரி ஒரு இந்த இந்த குழப்பமான இந்த உலகத்துல அன்பு தான் அவர் என்ன பண்ண போகுது, ஒரு பிடிச்சு நிப்பாட்டுறதுக்கான ஒரு ஆங்கரா அதை பார்க்குறாரு லவ். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே, ஸோ ஒரு லவ் வந்து தான் என்ன பண்ண போகுது அப்படின்னு நினைக்கிறாரு. இட்ஸ் கோயிங் டு பி த ஆங்கர், அதாவது நங்கூரம். நங்கூரமாக பாய்ச்ச போகிறது அந்த அன்பு தான். அது அந்த நங்கூரம் தான் என்ன பண்ண போகுது, அந்த ஆங்கர் தான் என்ன போகுது, அந்த பண்ண போகுதுன்னா இந்த உலகத்து மேலே, இந்த கன்ஃபியூஸ்டு உலகத்து மேலே ஒரு பிடிப்பு அவருக்கு கொடுக்க போகுது அப்படின்னு நம்புறாரு. Now let us get into the text. The sea is calm tonight, the tide is full, the moon lies fair upon the straits. இப்படிதான் அந்த போம் ஆரம்பிக்குது. இரவு நேரம் ஆயிடுச்சு, அவரோட லவர்கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. The sea is calm tonight. sea வந்து ரொம்ப அமைதியா இருக்கு, அதிகமான ஆர்ப்பரிப்பு இல்லை, பெரிய அலைகள்லாம் ஒன்றும் இல்லை. The tide is full, the moon lies fair. நல்ல டைட்ஸ் வந்துட்டு போகுது. The moon lies fair. மூன் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கு, ஏன்னா இதெல்லாம் இல்லை, கிளவுட்ஸ் எல்லாம் இல்லாமல் கிளியராக இருக்கு. அப்பான் த ஸ்ட்ரெயிட்ஸ், ஸ்ட்ரெயிட்ஸ்னா பீச். ஓகே, ஃபேரா, இட் இஸ் வெரி கிளியர். ஆன் த ஃப்ரெஞ்ச் கோஸ்ட் the light gleams and is gone. இங்கேருந்து அவங்களால ஃப்ரெஞ்ச் கோஸ்ட்டை பார்க்க முடியுது. நான் சொன்னேன் அது ரொம்ப நெருங்கின இடம் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த கோஸ்ட்லேருந்து அவங்களால அதை பார்க்க முடியுது. ஸோ இட் இஸ், அதில் வந்து ஒரு நேரோ பேசேஜ்னு சொன்னேன். ஸோ தே குட் see the French coast. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொன்னால், இந்த ஃப்ரெஞ்ச் கோஸ்டில் வந்து லைட் கிளீம்ஸ் அண்ட் இஸ் கான். எலக்ட்ரிசிட்டிலாம் இல்லையா, சின்ன சின்ன லைட்ஸ் வந்து தெரியுது, மினுக்கு மினுக்குன்னு தெரிஞ்சு அணைஞ்சிட்டு இருக்கு. The cliffs of England stand glimmering and vast out in the tranquil bay. So cliffs of England, இந்த இடத்துல செங்குத்தான அப்படியே பாறைகள்ன்றதை விட மலைகள் இருக்குது. கிளிஃப்னா வந்து செங்குத்தான மலைகளை தான் கிளிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலாண்டோட செங்குத்தான மலைகள் இந்த பக்கம் இருக்குது, இவங்க இருக்க பக்கம் இருக்கு. தி கிளிஃப்ஸ் ஆஃப் இங்கிலாந்து ஸ்டாண்ட் கிளிம்மரிங் அண்ட் வாஸ்ட், அதாவது ரொம்ப பறந்து விரிஞ்சு இருக்குது, அதுவும் ஒரு வெளிச்சத்தை கொடுக்குது. அவுட் இன் தி ட்ராங்குவில் பே, அதுவும் அந்த அமைதியான அந்த விரிகுடா பகுதியில், பேனா விரிகுடா பகுதி, கடல் உள்வாங்கி இருக்கிற இடத்த
விரிகுடா பகுதின்னு சொல்லுவாங்க, ஒரு வளைவா தெரிகிற இடத்த. ஸோ அந்த இடத்துல இந்த கிளிஃப்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்கு. இங்கிலாந்து சைடில் இவங்க நின்று அதை பார்க்குறாங்க. ஃப்ரெஞ்ச் கோஸ்ட் வந்து தெரியுது. ஓகே, ஸோ ஹி இஸ் டிஸ்கிரைபிங் த ஏரியா வேர் ஹி இஸ் ஸ்டாண்டிங் ஆர் வேர் ஹி இஸ் ஸ்பெண்டிங் த டே with his love beloved. Come to the window, sweet is the night here. ஸோ அவர் கூப்பிடுறாரு அவரோட லவ்வரை, இல்லைன்னா அவரோட ஒய்ஃபை. கம் டு த விண்டோ, வந்து பாரு, விண்டோ பக்கத்தில் வா, இந்த ஏர், இந்த நேச்சுரல் ஏரை கவனி. ஸ்வீட் இஸ் த நைட் இயர், ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு கிளைமேட். ஸ்வீட் இஸ் த நைட் இயர். ஒன்லி ஃப்ரம் த லாங் லைன் ஆஃப் ஸ்ப்ரே வேர் த சீ மீட்ஸ் த மூன் பிளான்ச்ட் லேண்ட். இங்கே ஒன்லி ஃப்ரம் த லாங் லைன் ஆஃப் ஸ்ப்ரே, அந்த அந்த லைன் ஃபுல்லாக போனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்ப்ரே ஆகும் வாட்டர் வந்து, அந்த அலைகள் வந்து அந்த ஏன்னா அந்த பீச் பாருங்க மணலா இருந்தா கூட ஸ்ப்ரேயை வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும் பீச் ஏரியாஸ்ல. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் பெபிள்ஸா வேற இருக்கு. ஸோ அந்த லாங் லைனே ஸ்ப்ரே ஆயிட்டே தான் இருக்கும் வாட்டர். வேர் த சீ மீட்ஸ் த மூன் பிளான்ச் லேண்ட், இங்கேதான் சி என்ன பண்ணுது, லேண்டை மீட் பண்ற இடம். இந்த இடத்துல இந்த இரவு நேரத்துல எப்படி இருக்குதா, மூனோட வெளிச்சம் பட்டு அந்த லேண்ட் ஏரியா இருக்கு இல்லையா, அந்த ஷோர் வந்து அப்படியே ஒருமா வெளிரி போய் வெளியே தெரியுது. they could see the land. ஓகே, வெளிச்சம் தெரியுது. the moon blanched land, இல்லைன்னா மூன் லிட் லேண்ட், ஒரு மாதிரி ரொம்ப பிரைட்டா இல்லைனாலும் லைட்டா ஒரு மாதிரி வெளிரின நிறத்துல அங்க தெரியுது. Listen, you hear the grating roar of pebbles which the waves draw back. கவனி, கேக்குதா உனக்கு அப்படின்னு சொல்லி வைஃபை கேட்கிறார். You hear the grating roar of pebbles which the waves draw back and fling at their return up the high strand, begin and cease and then again begin with tremulous cadence slow and bring the eternal note of sadness in அப்படிங்கிறார். Listen, you hear the grating roar. கேக்குதா, நல்ல கவனிச்சு கேளு. அந்த அலைகள் வந்து ஆர்ப்பரிச்சு அந்த 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 ஷோர்ல இருக்க கல்லுல வந்து மோதுறதுனால ஒரு கிரேட்டிங் ரோரா இருக்கு. சத்தம் எப்படி இருக்குன்னா உருமுற மாதிரி இருக்குது அந்த அலைகளோட சத்தம். ஆஃப் பெபிள்ஸ் விச் த வேவ்ஸ் டிரா பேக், ஏன்னா அந்த பெபிள்ஸ் அந்த கூழாங்கற்கள் மேல மோதி அந்த அலைகள் திரும்ப போகும் இல்லையா, அப்போ அந்த அந்த பெபிள்ஸ் எல்லாம் அந்த கற்களை எல்லாம் உருட்டிட்டு திரும்ப எடுத்துட்டு போகுது. அண்ட் ஃபிளிங் அட் தேர் ரிட்டர்ன், அப்புறம் திரும்ப வர்றப்போ திரும்ப அதை வந்து அப்படி ஃபிளிங் பண்றதுன்னா த்ரோ பண்றது, அதை திரும்ப உள்ள இழுக்குது, திரும்ப கொண்டு வந்து ஷோர்ல தள்ளி விடுது. ஸோ அந்த சத்தம் வந்து ஒரு கிரேட்டிங் ரோர் மாதிரி இருக்கு. அப் த ஹை ஸ்ட்ராண்ட், ஸ்ட்ராண்ட்னா அகெயின் பீச். ஓகே, பிகின் அண்ட் சீஸ் அண்ட் தென் அகெயின் பிகின், போகுது வருது போகுது வருது, இட்ஸ் கோயிங் ஆன், அதுதானே நேச்சர். with tremulous cadence slow. Tremulousனா trembling, அப்படியே ஷேக் ஆகுற மாதிரி இருக்குது. ஓகே, cadence அப்படின்னா rhythmic. ஓகே, ரிதமிக்கலா இருக்கு அந்த அலைகளோட அந்த இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இஷ்டத்துக்கெல்லாம் இல்லை, ரொம்ப ரிதமிக்கா அப்படியே ஒரு சவுண்ட் அப்படியே வருது, முன்னாடி போகுது பின்னாடி வருது. அது வந்து ஒரு மாதிரி ஷேக்கியா இருந்தா கூட அது ஒரு மாதிரி ரிதமிக்கா இருக்கு. அண்ட் பிரிங் த இட்டர்னல் நோட் ஆஃப் சேட்னஸ் இன், அதை கவனிச்சுக்கிட்டே இருறேன், ஒரு விதமான ஒரு சோகம் தெரியுது. there is an eternal note of sadness in, இதுல வந்து ஹாப்பினஸ் எனக்கு தெரியல. இட்டர்னல் நோட், இட்டர்னல்னா something that has no end. ஓகே, முடிவே இல்லாத ஒரு சோகத்தோட ஒரு நோட்டு, அதுதான் இதோட ரிதம் மாதிரி இருக்கு. எதோட ரிதம், இந்த அலைகளோட அந்த நோட் என்னது அப்படின்னு சொன்னா சேட்னஸ், சேட்னஸோட நோட் மாதிரி இருக்கு. அது வந்து அந்த பெபிள்ஸ் மேல அலை அடிச்சு அது திரும்ப கொண்டு போயிட்டு திரும்ப வர்ற சத்தம் ஒரு சோகமான ஒரு பாடலோட நோட் மாதிரி இருக்குன்னு சொல்றார். Sophocles long ago heard it on the Aegean, and it brought into his mind the turbid ebb and flow of human misery. Sophocles யாரு அப்படின்னு சொன்னா கிரீக் ட்ராஜடியன், கிரீக் ட்ராஜடிஸ் எழுதினவர் தான் Sophocles. ஸோ அவர் என்ன பண்ணாரா, long ago heard it on the Aegean. அஜியன்கிறது கிரீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சி. ஓகே, இவங்க வந்து டோவர்ல இருக்கிறோம்னு சொல்றாங்க, டோவர் பீச்னு சொல்றாரு. அது மாதிரி இதே மாதிரி ஒரு சத்தத்தை சொஃபோக்கிள்ஸும் கேட்டிருப்பாரு அப்படின்னு சொல்றாரு.
ஏன்னா சொஃபக்கிள்ஸ் வந்து ஒரு ட்ராஜடியன். அவர் வந்து வாழ்க்கையோட சோகத்தை, மனுஷனோட சோகத்தை, மிசரிய பத்தி நிறைய என்னவா எழுதியிருக்காரு, லிட்ரேச்சரா எழுதியிருக்காரு. அவரும் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டிருப்பாரு. இயற்கையில கேட்கக்கூடிய இந்த சோக கீதங்களை கேட்டிருக்காரு அப்படின்னு அவருக்கு அது சோக கீதமா தான் தெரியுது. ஓகே, சொஃபக்கிள்ஸ் லாங் அகோ ஹர்ட் இட் ஆன் த அஜியன். ஸோ அவர் என்ன கேட்டிருப்பாராம், அஜியன் சீல இந்த மாதிரி ஒரு சோக கீதத்தை கேட்டிருப்பாரு. அந்த சீயோட இந்த மெலான்கலிக் நோட்ஸை கேட்டிருப்பாரு. அண்ட் இட் brought him to his mind the turbid ebb and flow of human misery. ஸோ அந்த கீதம் தான் அவர் கேட்ட அந்த அஜியன் சீல அவர் கேட்ட அந்த அலைகளோட அந்த சோக கீதம் தான் என்ன பண்ணுதான், அவரோட மனசுக்குள்ள நிறைய சோகங்களை சோகங்கள் அப்படின்னு சொன்னா அந்த கதை கலன்களை உருவாக்குச்சு. அதுதான் நிறைய எப் அண்ட் ஃப்ளோ கொடுத்துச்சு. அவர் கைகள்ல இருந்து அவ்வளோ பெரிய ட்ராஜடிஸ் வர்றதுக்கு காரணம் இந்த மாதிரி இயற்கையில அவர் கேட்ட சோக கீதங்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. We find also in the sound a thought hearing it by this distant northern sea. எனக்கு இன்னொரு எண்ணமும் வருதுன்றாரு. We find also in the sound a thought. இந்த சத்தத்தில் இன்னொரு எண்ணமும் எனக்கு வருகிறதுங்கிறார். Hearing it by this distant northern sea. இந்த நார்தன் சீல நான் அதையும் கேட்கிறேன். The sea of faith was once too at the full and round earth's shore lay like the folds of a bright girdle furled. The sea of faith. எனக்குள்ள என்ன இருந்தது தெரியுமா, sea of faith இருந்ததுங்கிறாரு. எனக்கு நம்பிக்கை கடல் மாதிரி இருந்தது. இந்த உலகத்தின் மீதான நம்பிக்கை, மக்களின் மீதான நம்பிக்கை கடல் அளவு பெருசா இருந்தது. was once, ஆனா எப்படி இருந்ததுங்கிறார், was once too at the full அப்படிங்கிறார். ஓகே, ஆனா lay like the folds of a bright girdle furled. அப்படியேவும் ஒரு அழகான ஒரு நீட்டா ஒரு சிஸ்டம் மாதிரி ஒரு கட்டி போட்ட ஒரு விஷயத்தை தான் பிரைட் கிடில் ஃபர்ல்டுன்னு சொல்றோம். எர்த் வந்து அப்படியே ஒரு சிஸ்டமேட்டிக்கா கட்டி போட்டிருந்த மாதிரி எல்லாமே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருந்தது இந்த உலகத்தின் மேல், அதன் மக்களின் மேல், எல்லாத்துமே எனக்கு அப்படி ஒரு sea of faith இருந்தது. பட் நவ் ஐ ஒன்லி ஹியர் இட்ஸ் மெலான்கலி. ஆனா எனக்கு இப்ப அந்த நம்பிக்கையெல்லாம் போச்சு. எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா நம்பிக்கை போயிடுச்சு. மெலான்கலி தான் பாக்கி இருக்கு. என்கிட்ட சோகம் மட்டும்தான் இருக்கு, நம்பிக்கையின்மை தான் இருக்கு. லாங் வித்ட்ராயிங் ரோர். அது எப்படி இருக்கான், வித்ட்ராயிங் ரோரா இருக்கான், திரும்ப பெறப்பட்ட ஒரு சத்தமா தான் இருக்கு. வந்து அடிக்கல, பின்னாடி போற ஒரு அலை மாதிரி தான் என்னோட நம்பிக்கைகள் இருக்கு. அதுல எந்த ஒரு என்ன இல்லை அப்படின்னு சொன்னா பாசிட்டிவிட்டியும் இல்லை. ரெட்ரீட்டிங், இட் இஸ் கோயிங் பேக் டு த பிரெத் ஆஃப் த நைட் விண்ட். ரெட்ரீட்டிங்னா கோயிங் பேக். ஸோ என்னோட நம்பிக்கையெல்லாம் போயிட்டு இருக்கு. டவுன் த வாஸ்ட் எட்ஜஸ் ரியர் அண்ட் நேக்கர் ஷிங்கிள்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. அதாவது இந்த உலகத்தின் மேல இருக்க நம்பிக்கை எல்லாமே போகுது. எப்படி இந்த அலை வந்து அடிச்சுட்டு அப்படியே போறப்போ அந்த கூழாங்கற்கள் எல்லாம் எப்படி இருக்குமா, டெசலேட்டா இருக்குமா. அது ஒரு இமேஜினேஷன் தான். ஓகே, அவர் என்ன சொல்ற, நேக்கட் ஷிங்கிள்ஸ் பீச்னு தான் சொல்லுவாங்க. இந்த கூழாங்கற்களான ஆன பீச், அதாவது மணல் பீச்னா சாண்ட் பீச்னு சொல்லுவோம் இல்லையா. ஷிங்கிள்ஸ் பீச் அப்படின்னு சொன்னா கூழாங்கற்களால் ஆன பீச்சை வந்து ஷிங்கிள்ஸ் பீச்னு சொல்லுவாங்க. இந்த ஷிங்கிள்ஸ் பீச் அலை வந்துட்டு போனோன்னு அதெல்லாம் ஐயோ அப்படியேவும் தவிப்போட இருக்குமா, எங்களை விட்டுட்டு போயிட்டேன்ற மாதிரி நேக்கடா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த இடத்துல ஏதோ ஒரு தவிப்போட, அது ஒரு டெசலேட்டான மூட்ல அந்த ஷிங்கிள்ஸ் இருக்க மாதிரி இருக்குமா. அது மாதிரி என்னோட மனசு இருக்கு, என்னோட மனசுல ஒரு வெறுமை இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாரு. லவ் லெட் அஸ் பி ட்ரூ. அப்ப எனக்கு மனசு விட்டு போயிருக்கு. இந்த உலகத்தின் மேல நம்பிக்கை பயங்கரமா குறைஞ்சிருச்சு, மக்களின் மேல குறைஞ்சிருச்சு, மனித வாழ்க்கையின் மேல நம்பிக்கை குறைஞ்சிருச்சு. ஆல் லவ் லெட் அஸ் பி ட்ரூ டு ஒன் another. இப்போ ஒய்ஃபை பார்த்து சொல்றாரு, தயவு செஞ்சு நம்ம 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உண்மையான அன்போட இருப்போம். ஃபார் த வேர்ல்ட் விச் சீம்ஸ் டு லை பிஃபோர் அஸ் லைக் அ லேண்ட் ஆஃப் ட்ரீம்ஸ். ஏன்னா என் முன்னாடி இருக்க இந்த உலகம் இருக்கு இல்லையா, இது லேண்ட் ஆஃப் ட்ரீம்ஸ் மாதிரி இருக்கு, கற்பனை மாதிரி இருக்கு, கனவு மாதிரி இருக்கு. சோ வேரியஸ், சோ பியூட்டிஃபுல், சோ நியூ, hath
really neither joy nor love nor light. இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நிறைய வேரியஸான விஷயங்கள் இருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப நியூவா இந்த உலகம் புதுசா தெரியுது. ஆனா என்னன்னா உண்மையில அது எதுவுமே கிடையாது. இங்க வந்து சந்தோஷம் இல்லை. இந்த உலகத்துல சந்தோஷம் இல்லை. உண்மையான அன்பு இல்லை. உண்மையான வெளிச்சம் இல்லை. எல்லா இடத்துலயும் இருள் தான் இருக்கு. வெளிச்சம் இல்லை. அதாவது மனுஷன் மனசுல எல்லாம் இருள் கப்பி இருக்கு. எங்கேயுமே உண்மை கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்றார். nor certitude, nor peace, nor help for pain. ஸோ எந்த certitudeனா certainty, ஒரு நம்பிக்கை எங்கேயுமே இல்லை. பீஸ் இல்லை, அமைதி இல்லை. nor help for pain, உனக்கு ஒரு வழி இருக்குதுன்னா அதுக்கான உதவி செய்ய யாரும் வரமாட்டாங்க. and we are here us on a darkling plain, நாம் இங்கே இருப்பது ஒரு டார்க்லிங் பிளேன், ஒரு இருளான ஒரு இடத்துல தான் இருக்கும். எர்த்தையே அவர் டார்க்லிங் பிளேனுங்கிறாரு. டார்க் அப்படின்னா தெரியும், ஒரு க்ளூமி பிளேஸ், ஒரு இருளான ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம். நம்ம ஒன்றும் பார்க்கறதுக்கு வெளியே பார்க்க வெளிச்சமா அழகா விதவிதமா வித்தியாசமா உலகம் அழகா தெரிகிறதா இருக்கலாம். ஆனா உண்மை நிலவரம் அது கிடையாது. திஸ் இஸ் அ டார்க்லிங் பிளேன். நோ ஒன் இஸ் ட்ரூ ஹியர், நத்திங் இஸ் ரியல் ஹியர் அப்படின்ற மாதிரி அவரோட அந்த மனசு வந்து சொல்லுது. ஓகே, அண்ட் வி ஆர் ஹியர் ஆன் அ டார்க்லிங் பிளேன் ஸ்வெப்ட் வித் கன்ஃபியூஸ்ட் alarms of struggle and flight where ignorant armies clash by night. Swept with confused alarms. நம்மளோட மனசு எப்படி இருக்குன்னா கன்ஃபியூஸ்டாவே இருக்கு. ஏதோ ஒன்று எதையுமே வந்து நம்ம பாருங்க, இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா அந்த ஃபாஸ்ட் இது அஃப்கோர்ஸ் இவர் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே எழுதிட்டார். 200 years கிட்டத்தட்ட ஆகுது எழுதி முடிச்சிட்டாரு கூட. அந்த இதை இன்னைக்கும் நம்ம ஃபீல் பண்ண முடியும். எதுக்கு மனுஷன் வந்து இவ்வளவு வேகமா எங்க போறான், எதுக்கு போறான், என்ன பண்ணிட்டு இருக்கான்? லிட்ரேச்சர் படிச்சவங்களுக்கு கொஞ்சம் அந்த விஷயங்கள் புரியும். ஓகே, ஸோ நம்ம அதெல்லாம் யோசிக்க முடியும் இல்லைங்களா? why man is rushing towards what? எதுக்காக ஓடுறான், என்ன நடக்க போகுது, இப்படியெல்லாம் ஓடி சாதிச்சு என்ன பண்ண போறான், பணத்தை சேர்த்து வச்சு என்ன பண்ண போறோம், வாட் இஸ் த எண்ட் அப்படிங்கிற அந்த திங்கிங் யாருக்குமே தோன்றதே கிடையாது. ஸ்வெப்ட் வித் கன்ஃபியூஸ்ட் alarms of struggle and flight, எல்லா இடத்துலயும் போராடுறான், ஓடுறான், பிடிக்கிறான் மனுஷன். வேர் ignorant army clash by night, சண்டை வேற போட்டுக்கிறான், மனுஷங்களுக்குள்ள சண்டை. ஆர்மிஸ் கிளாஷ் பை நைட். ஏன் கிளாஷ் பை நைட் சொல்றாரு தெரியுமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் இடையில சண்டை போட்டுக்கு, நாடுகளுக்கு இடையில சண்டை, மக்களுக்கு இடையில சண்டை. ஏன் இந்த சண்டை? காரணமே தெரியல. வி ஆர் இக்னரண்ட் அப்படிங்கிறார். நமக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒருத்தனை எதுக்கு அடிக்கிறோன்னு கூட தெரியல. தெரியாமலே அவன் எனிமியா நமக்கு ஃப்ரெண்டான்னு தெரியாமலே அடிச்சுட்டு செத்துட்டு இருக்கோம். ஓகே, வேர் இக்னரண்ட் ஆர்மிஸ் கிளாஷ் பை நைட். ஏன் நைட் அந்த டைம் சொல்றாரு அப்படின்னா நம்மளுக்கு புரியல. எதிர இருக்கிறவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது, நண்பனா எதிரியான்னு தெரியாது. வி ஆர் சோ வெரி இக்னோரண்ட். நம்மளுக்கு ஒண்ணுமே புரியறது இல்ல. இக்னரண்டா மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கான் இந்த உலகத்துல. அவனோட மைண்ட் இருட்டா இருக்கு, உலகம் இருட்டா இருக்கு, எல்லாமே இருட்டா இருக்கு. அட்லீஸ்ட் மை லவ் பி ட்ரூ டு மீ அப்படிங்கிற. ஓகே, இந்த உலகம் வந்து ஒன்றும் சரியில்லை போற போக்க. அதனால மை டியர் வைஃப் be true to me, I will be true to you. நம்ம இந்த அன்பு மூலமாவது ஏதாவது ஒரு பிடிமானத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த போம் வந்து முடியுது. ஓகே, so this is the poem Dover Beach. We will have a small quiz here. What type of poem is Dover Beach? Lyrical poem. நான் முதவே சொன்னேன் லிரிக்கல் போம். வாட் இஸ் டோவர்? டோவர்ங்கிறது என்னன்னா இட்ஸ் அ கோஸ்டல் டவுன். அதாவது கோஸ்ட்னா தெரியும் இல்லைங்களா? கோஸ்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு டவுன் இன் இங்கிலாந்து, சவுத் ஈஸ்டர்ன் கவுண்டி ஆஃப் கென்ட். கென்ட்ன்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கோஸ்டல் டவுன் தான் கென்ட் அப்படிங்கிற கவுண்டி, ஸ்டேட் மாதிரி. ஓகே, அங்க இருக்கக்கூடிய ஒரு கோஸ்டல் டவுன் தான் டோவர். வேர் இஸ் த பிரான்ஸ் கோஸ்ட்? The France coast stands opposite to Dover Beach. இவங்க இருக்கிற ஏரியாவுக்கு ஆப்போசிட்டா தான் டோவர் French coast இருக்கு. ஓகே, French coast stands opposite to Dover Beach on the other side of the English Channel. இங்கிலீஷ் சேனலோட இந்த பக்கம் அவங்க இருக்காங்கன்னா, ஒரு சைட்ல இருக்காங்கன்னா ஆப்போசிட் சைட்ல French coast இருக்கு. ஓகே, when did Arnold visit Dover Beach? ஸோ இந்த போயம் வந்து அவர் தான் ஸ்பீக்கரே. ஓகே, ஸோ Arnold visited Dover Beach in 1851 along with his wife.
இஸ் அ நியூ வெடட் ஹனிமூன் பேரா தான் போகிறாங்க. டேஸ் இஸ் த ஸ்பீக்கர் ஆஃப் த போம். யார் ஸ்பீக்கராக இருக்கிறாங்க? பொயட்டே தான். நிறைய இடத்துல வந்து பொயட்டா இருக்க மாட்டாங்க, இன்னொரு பர்சனுக்கு பதிலாக தான் பேசியிருப்பாரு. ஓகே, ஹியர் த poet himself is the speaker. The poet Matthew Arnold himself is the speaker of the poem Dover Beach. Does mean doubts and disbeliefs in religion. நேக்கட் ஷிங்கிள்ஸ். நேக்கட் ஷிங்கிள்ஸ்ன்னு சொல்றது அது என்ன உவமை? சிமிலி தான் அது. ஓகே, நேக்கட் ஷிங்கிள்ஸ்னு ஒரு இடத்துல வரும். லைக் நேக்கட் ஷிங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த கூழாங்கற்கள் வந்து நேக்கட் ஷிங்கிள்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு என்னன்னா டவுட்ஸ் அண்ட் டிஸ்பிலீவ்ஸ் இன் ரிலிஜன். எது மேலேயும் நம்பிக்கையும் பிடிப்பும் இல்லாத இந்த மனித வாழ்க்கை மாதிரி. மதத்தின் மேல எதுலையுமே நம்மளுக்கு நம்பிக்கை கிடையாது, எல்லாத்துலேயும் நம்பிக்கையை விட்டுட்டு இருக்க மனுஷன் மாதிரி. நேக்கட் ஷிங்கிள்ஸ். ஓகே, தி sea of faith symbolizes religious faith. ஓகே, ரிலிஜியஸ் பிலீஃப். ஓகே, இவர் வந்து கடல் மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஆரம்பத்தில், இப்போ எல்லாம் போச்சுங்கிறாரு. அந்த கடல் மாதிரி நம்பிக்கைன்னு எதை சொல்றாரு? ரிலிஜியஸ் பிலீஃப். ஓகே, டோவர் பீச் இஸ் அட்ரஸ் டு ஆர்னால்ட்ஸ் வைஃப். யாருக்காக இந்த போயம்? யார்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு? அவரோட வைஃப் கிட்ட. வாட் டஸ் ஆர்னால்ட் டெல் ஹிஸ் பிலவட்? ஆர்னால்ட் டெல்ஸ் பிலவட் டு பி ட்ரூ டு ஒன் another. என்ன சொல்றாரு? ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. டோவர் பீச் இஸ் a dash poem, lyric poem. Repeated question. Okay, what country does the speaker see on the other side of the English Channel? எந்த கண்ட்ரி உங்களால பார்க்க முடியுது? பிரான்ஸ். Dash is the Greek tragedian mentioned in the poem. யாரை பத்தி பேசுறாரு? ஒரு tragedian, Sophocles. Dash is the name of the sea that the Greek playwright is standing next to in the second stanza. Sophocles எங்க நின்னு எந்த sea கிட்ட நிக்கிறதா சொல்றாரு செகண்ட் ஸ்டான்ஸால? Aegean. What is the famous land formation at Dover that is mentioned in the poem? இந்த போம்ல வந்து கிளிஃப்ஸ்ன்னு சொல்வார் இல்லைங்களா, அது வந்து ஆக்சுவலாக இந்த இடம் டோவர் பக்கத்தில் இருக்க ஒயிட் கிளிஃப்ஸ் ஆஃப் டோவர்னு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்பாட் இது. அதை தான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு, the white cliffs of Dover. Hope you liked my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.